நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்து வரும் நிலையில் வேட்பாளர்கள் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாமக சார்பில் சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சௌமியா தீவிரமாக பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரித்து வருகிறார். இந்த நிலையில் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது ஆப்புதுப்பட்டி, ஆப்பள்ளிப்பட்டி, கோபாலபுரம், மருக்காலம்பட்டி, பூதநத்தம், மெனசி உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பெண்கள் சௌமியாவிற்கு ஆரத்தி எடுத்தும் பூத்தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த சௌமியா பெண்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென வந்த இளைஞர் ஒருவர் சௌமியாவிடம் பேசினார். அப்பொழுது அந்த இளைஞர் 10.5% இடஒதுக்கீடு கேட்டோம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கேட்டோம், ஆனால் அதை மத்திய அரசு பாஜக செய்யவில்லை, ஆனால் பாஜகவோடு எதற்கு கூட்டணி சேர்ந்தீர்கள் என கேள்வி கேட்டார். அப்பொழுது சலசலப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பாமக வேட்பாளர் சௌமியா இளைஞரை சமாதானப்படுத்த இடஒதுக்கீடு கொடுக்காததால் தான் நாம் அவர்களோடு சேரவில்லை என தெரிவித்தார். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அந்த இளைஞரை அங்கிருந்து அழைத்து சென்றனர். தருமபுரியில் இருந்து ரிப்போர்ட்டர் சீனிவாசன். இதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்தாதான் 10.5 வாங்கி கொடுக்குன்னு சொல்லி அவங்க சொன்னாங்களா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்தக்கூடாதுன்னு சொன்னது யாரு? மத்திய அரசு. அவங்களுக்கே ஆதரவு தெரிவிக்கிறீங்க. தமிழ்நாட்டில் நடத்த மாட்டேங்கிறாங்க. அதனால தான் அவங்களோட